இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்திலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட வாக்குத்தத்தங்களோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலேயும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நம்ம பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது முற்றிலுமாய் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த மாதத்திலே, புதிய மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகள் முழுவதுமாய் அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். நாளிலே நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய காரியங்கள் எதுவும் அல்ல, கர்த்தர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். சொந்து போக வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை, ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகளை நம் பேரில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய வாழ்வு சமாதானத்திற்கு ஏதுவான வாழ்வுகளாய், சமாதானத்திற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் அவர் நினைத்திருக்கிற நினைவுகளாய் நம் மீது வைத்து அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அல்ல, திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய நினைவுகள் அல்ல, கர்த்தர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். நான் இப்படி சொல்றேன், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். கைட்டு செய்கிற காரியங்களிலே சமாதானம் உண்டாகும், வேலையிலே சமாதானம் உண்டாகும். நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் சமாதானம் அது கர்த்தருடைய நினைவுகளாய் உங்கள் மேலே வரும். அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்கள் மேலே நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாகவே இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய சமாதானம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய நினைவுகளின் சமாதானம் எங்கள் அண்டை வருவதாக. எங்களை குறித்து நீர் நினைத்திருக்கிற காரியம் அது வேலையாகட்டும், அது எங்களுடைய அனுபவம் ஒவ்வொரு நாளுடைய பயணங்கள் ஆகட்டும், ஊழியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலையும் நீர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளின்படியாய் சமாதானத்திற்கு எதுவான காரியங்களில் எங்களை நடத்துங்கள் சொல்லி ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அந்த சமாதானம் வருவதாக. கர்த்தர் நேரப்படி செய்கிறதுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை இந்த மாதத்தில் நமக்கு செய்வார். அது சமாதானமாயிருக்கும். God bless you.